இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளினுடைய மன்றாட்டு மாலையில் இருக்கின்ற பல்வேறு தலைப்புகளை பற்றி தியானித்து கொண்டு வருகின்ற நாம், அந்த வரிசையில் இன்று கன்னிமை குன்றா அன்னையே என்ற தலைப்பில் உங்களோடு தியானிக்க நான் ஆசிக்கின்றேன். தாயாம் திரு அவையானது அன்னை மரியாளினுடைய பரிசுத்தத்தையும் புண்ணியத்தையும் போற்றி புகழ்ந்து வருகின்ற இவ்வேளையில் அன்னை மரியாளிடம் இருந்த மிக பெரிய பொக்கிஷமான அவருடைய கற்பு நெறியை பற்றி போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நவீன கால உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் பல்வேறு பாவங்களில் வீழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் உடல் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் நாசமாக்கி வருகிறோம். நம்முடைய உடல் தூய ஆவி வாழ்கின்ற ஆலயமாக இருந்து வருகிறது. அந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அன்னை மரியாள் பிறப்பது முதல் இன்று வரை பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தாலும் அவர் எந்த பாவமும் இல்லாமல் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கின்றார். அன்னை மரியாளின் கன்னிமையை பற்றி புனித அகஸ்தினார் இவ்வாறு கூறுவார்: She had in the flesh something was not of the flesh. அன்னை மரியாளினுடைய உடலில் உடலை சாராத ஒன்று இருந்தது. அதாவது அவர்கள் மனிதனுடைய பாவத்திலிருந்து விலகி மாறாக சம்மனசுகளுடைய பாவத்திற்கு இணையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய உலகில் மனிதர்களை நாசமாக்குவதற்கு ஆபாச கட்டுரைகள், புத்தகங்கள், திரைப்படங்கள் என பல்வேறு நாச வேலைகள் மனிதர்களை பாவத்திற்கு அடிமைகளாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இறைவன் பகுத்தறிவு என்ற ஒரு பண்பை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த பகுத்தறிவின் மூலமாக நாம் தீமையிலிருந்து விலகி நன்மையை நோக்கி பயணிக்க, கற்பு நெறியில் நடக்க நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அன்னை மரியாள் உடலும் ஆன்மாவும் இறைவனோடு ஒன்றித்திருந்தது. அவர்கள் இறைவனுடைய துணையை கொண்டு பரிசுத்தமாகவும் புண்ணியவதியாகவும் வாழ்ந்திருக்கின்றார். அன்னை மரியாளின் துணை கொண்டு நாமும் ஜெபம், தபம், ஒருத்தல் முயற்சி என பல்வேறு பண்புகளை ஆயுதங்களாக கொண்டு அன்னை மரியாளைப் போல கற்பு நெறியில் சிறந்து விளங்கியதைப் போல நாமும் சிறந்து விளங்குவோம். கற்பின் அரசியே, உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக வாழ்ந்தவரே, நாங்களும் தூய ஆவி வாழுகின்ற இந்த உடலாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் தந்தருளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அடுத்த பதிவில் அன்புக்குரிய அன்னையே என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம்.